தமிழ்நாடு இந்த பேரை கேட்டாலே ஒரு தனி சிலிர்ப்பு, ஒரு தனி பெருமை இல்லையா? வாங்க இன்னைக்கு 3 நிமிஷத்துல நம்ம தமிழ்நாட்டோட சிலிர்ப்பூட்டுற சில விஷயங்களை பத்தி பார்க்கலாம். முதல்ல நம்மளை வரவேற்கிறது நம்மளோட பிரம்மாண்டமான அழகான கோவில்கள். தஞ்சாவூர்ல இருக்க பெரிய கோவிலை பார்த்திருக்கீங்களா? 1000 வருஷத்துக்கும் மேல கம்பீரமா நிக்குது. அந்த கோபுரத்தோட நிழல் கீழே விழாதுன்னு சொல்றது எவ்வளவு பெரிய ஆச்சரியம். அது மட்டும் இல்ல, மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், அந்த சிற்பங்கள், அந்த மண்டபங்கள் ஒவ்வொன்றும் ஒரு கலை பொக்கிஷம். உள்ள போனாலே ஒரு தெய்வீக உணர்வு வரும் பாருங்க, அது வேற லெவல். சிதம்பரம், ராமேஸ்வரம்னு சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம கோவில்கள் வெறும் வழிபாட்டு தலங்கள் மட்டும் இல்ல, நம்ம முன்னோர்களோட கட்டிடக்கலைக்கும் கலைத்திறனுக்கும் ஒரு வாழும் சாட்சி. அடுத்து நம்மளை கட்டி போடுற இன்னொரு விஷயம் நம்மளோட மலைகள். ஊட்டி, கொடைக்கானல், இந்த பேரை கேட்டாலே ஒரு ஜில்லுன்னு காத்து அடிச்ச மாதிரி இருக்குல்ல. மேற்கு தொடர்ச்சி மலைகளோட மடியில் இருக்கிற இந்த இடங்கள் சொர்க்கம்னா அது மிகையாகாது. ஊட்டியில் அந்த மலை ரயிலில் போற அனுபவம் இருக்கே, அடடா, மேக கூட்டத்துக்குள்ள புகுந்து போற மாதிரி இருக்கும். சுத்தி பார்த்தா பச்சை பசேல்னு தேயிலை தோட்டங்கள். கொடைக்கானல்ல அந்த பைன் மரக்காடுகள், அமைதியான ஏரி, பிரையண்ட் பார்க்ல பூத்து குலுங்குற வண்ண வண்ண பூக்கள். மனசுல இருக்கிற எல்லா கவலையும் பறந்து போயிடும். வால்பாறை, ஏற்காடுன்னு இயற்கையோட கிரசத்தாவை ரசிக்க நம்ம தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட இடங்கள் இருக்கு. 3வதா, நம்ம தமிழ்நாட்டோட ஆன்மாவே நம்மளோட பாரம்பரிய கலைகள் தான். பரதநாட்டியம் பார்த்திருக்கீங்களா? அந்த முகபாவனைகள், அந்த உடல் அசைவுகள் ஒவ்வொன்றும் ஒரு கதை சொல்லும். அது ஒரு தெய்வீகமான கலை. அப்புறம் நம்ம கிராமங்கள்ல இன்னைக்கும் உயிர்ப்போட இருக்கிற கரகாட்டம், ஒயிலாட்டம், தப்பாட்டம். அந்த இசை கேட்டாலே போதும், நம்ம கால்கள் தானா ஆட ஆரம்பிச்சிரும். பொங்கல் நேரத்துல ஜல்லிக்கட்டுல சீரிப்பாயிர காளைகள் அடக்கிற நம்ம வீரமும் ஒரு கலைதான். நம்ம கலைகள் வெறும் பொழுதுபோக்கு இல்ல, அது நம்ம கலாச்சாரத்தோட அடையாளம், நம்ம பாரம்பரியத்தோட வேர். ஆக கோவில்களோட கட்டிடக்கலையா இருக்கட்டும், மலைகளோட இயற்கையான அழகா இருக்கட்டும், இல்ல நம்ம பாரம்பரிய கலைகளா இருக்கட்டும், தமிழ்நாடு வெறும் ஒரு மாநிலம் இல்ல, அது ஒரு உணர்வு. இந்த மண்ணுல பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் இது ஒரு பெருமை. நீங்க தமிழ்நாட்டுல உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. இசை மெதுவாக முடிவடைகிறது.